இன்றைய தினம் இந்த ஸ்மரணாதி அருணாச்சலம் என்கிற இந்த திருவண்ணாமலை கஷேத்திரத்திலே காலையிலே சிறப்பாக நூற்றுக்கணக்கான சிவாச்சாரிய பெருமக்கள் கலந்து கொண்ட சிவபூஜை எனும் விசேஷமான நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த சிவபூஜை என்பது நம்முடைய நாட்டிலே பல காலங்களாக யுக யுகங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திர சக்தியோடு கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. அந்த சிவபெருமானை நாம் எளிமையாக வழிபட்டு ஆசுதோஷி என்று அவனுக்கு பெயர். ஏகபில்வம் சிவார்ப்பணம் என்பதாக ஒரு பில்வத்தை சமர்ப்பித்தாலும் சரி, தும்பப்பூவினை சமர்ப்பித்தாலும் சரி, அவர் அருளை நமக்கு அளித்து வருகிறார். அந்த சிவ பூஜையை மண்ணினால் மணலினால் சிவலிங்கத்தை பிடித்து வைத்து காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மன் அந்த ஏகாம்பரநாதரை வழிபட்டதாக உமாலிங்கர் சங்கராந்த குஜ கங்கண முத்ரிதம் லிங்கம் ஏகாம்பரநாதஸ்ய சைகதம் சமுபாஸ்மஹே. அந்த ஸ்ரீருத்ரத்திலேயும் நமஸ்தி கத்யா யசப்ர வாக்கியா யச என்பதாக அந்த சைகத லிங்கம் என்பது அந்த மண்ணினால் மணலினால் பிடிக்கப்பட்ட அந்த சிவலிங்கத்தை பூஜிக்கக்கூடிய மரபு பார்வதி தேவி துவக்கியது. பார்வதி தேவியை உமாதேவியரை அப்படி செய்திருக்கிறார்கள். அப்படி உமாலிங்கன மூர்த்தியாக அந்த ஏகாம்பரநாதர் மாமரத்தடியிலே காட்சி தருகிறார். சிந்தையமா கந்தமூல கந்தம் சேதஸ்ரீ சோமாஸ்கந்தம் சாம்ராஜ்யப்ரது சரணாரவிந்தம் என்பதாக அந்த இறைவனுடைய பாதங்களை தியானித்து பூஜித்து மகிழும் பொழுது நமக்கு சாம்ராஜ்யம் முதற்கொண்ட அனைத்து செல்வங்களும் கிடைக்கின்றன. அறம் வளர்த்த நாயகியாக அம்மன் காட்சி தருகிறார். அந்த சிவபூஜை என்கிற ஒரு வழக்கமானது கோதாவரி கரையிலே பார்த்திவ சிவலிங்க பூஜனம் என்ற ஒரு மனமாக இருந்து வருகிறது. கோதாவரி விமல தீர்த்த கிருதாவகாக லிங்கேஷு சைகதமயேஷு சிவம் விபாவிய என்பதாக அந்த கோதாவரி நதியிலே அவர்கள் குளித்து ஸ்நானம் செய்து அந்த சிவலிங்கத்தை பிடித்து பார்த்திவ சிவலிங்க பூஜனம் என்கிற ஒரு ஐதீகம் இருந்து வருகிறது. அந்த பார்த்திவ சிவலிங்க பூஜனத்தை மும்பையிலே ஒரு கோவில் இருக்கிறது, வாலுகேஸ்வர மந்திர் என்பதாக ஒரு கோவிலும் இப்படி பெயர் இருக்கிறது. மகாலட்சுமி அம்மன் கோவில் பக்கத்திலே இப்படி அந்த பிள்ளையாரை மஞ்சளிலே நாம் பிடித்து வழிபடுகிறோம். அப்படி அந்த சிவலிங்க பூஜையை பல்வேறு கோவில்களிலே அந்த பூஜையை விசேஷமாக நடத்தி வருபவர்கள். சில ஊரிலே தீண்டாம் பெருமையாக அந்த சிவபெருமான் காட்சி தருகிறார். அப்படி பல்வேறு ஐதீகங்களோடு இருக்கக்கூடிய இந்த சிவலிங்க பூஜையை செய்பவர்கள் சிறப்பாக இன்றைக்கு ஒரு சேர அந்த மணி அடித்து தீபாராதனை காண்பித்தது. இந்த மணி என்பது நம்முடைய இந்து சமயத்திலே தேவர்களை அழைப்பதற்காக அமைந்திருக்கிறது. மக்களை அழைப்பது என்பது வேறு, மணி ஓசையின் மூலமாக மக்களை அழைப்பது என்பது வேறு. தேவர்களை அழைப்பதற்காக பூஜைக்காக வரவழைப்பதற்காக ஆகமார்த்தம் தேவாலயம் என்று இருக்கிறது. இதுதான் இந்து சமயத்திற்கும் மற்ற நிகழ்வுகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு விசேஷம். அப்படி அந்த மணி ஓசை என்பது ஒவ்வொரு கோவிலேயும் பூஜை நிமித்தமாக
அது அனைவருக்கும் அந்த கேட்கக்கூடிய வாய்ப்பு அமைய வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார மாநாடு என்று பெயர் வைத்திருக்கிறார். அதற்காக தனியாக ஒரு ட்ரஸ்டும் ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய பொறுப்பிலே இந்த நிகழ்ச்சியை நம்முடைய பிடிஆர் ரமேஷ் குருக்கள் அவர்களும் ஜெகதீஷ் அவர்களும் சேர்ந்து அதை சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். வேதம், அந்த வேதம் என்பது என்ன? வேதம் என்றால் அறிவு. அந்த அறிவு என்பது சிறிய விஷயத்திலிருந்து தொடங்கி மெய்ஞானம் வரையிலே இருக்கிறது. சாதாரணமாக வெளிச்சத்தை பற்றி, இருட்டை பற்றி, தீபத்தை பற்றி, விவசாயத்தை பற்றி, கைத்தறிகளை பற்றி, வியாபாரங்களை பற்றி, இப்படி வயது நிரம்புவதற்காக, நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக என்று தொடங்கி, நிர்வாகம் என்று தொடங்கி, அந்த ஞானமானது அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய மெய்ஞானம் வரையிலே அந்த வேதத்தின் மூலமாக நாம் வழிநடத்தப்படுகிறோம். இந்துக்களாகிய சனாதன தர்மத்தை சார்ந்தவர்களாகிய நாம் சிறிய சிறிய வழிகாட்டுதல், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று இருக்கிறது. அது எங்கிருந்து உருவானது? வேதத்திலே சொல்லியிருக்கிறார்கள். மாதர் தேவோபவா, பிதர் தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவா என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி தாய் தந்தையர்களை கௌரவிக்க வேண்டும் என்று, அறம் செய்ய விரும்பு என்று தமிழிலே நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம். அந்த உபதேசம் எங்கிருந்து கிடைத்தது? சத்தியம் வதா தர்மம் கரா என்று வேதத்திலிருந்து அந்த கிடைத்த உபதேசத்தை எளிமையாக மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே, மக்கள் அறிந்து கொள்ளும் விதத்திலே எளிமையாக நம்முடைய முன்னோர்கள் தமிழிலே நமக்கு அளித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை முறை, அது படிப்பதாக இருக்கட்டும், நிர்வாகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அது கைத்தொழில்களாக இருக்கட்டும், அனைத்தும் தர்மத்துடன் சேர்ந்து வளர்க்கப்பட வேண்டும். வியாபாரத்திலே தர்மம் என்பது இருக்க வேண்டும், தர்மம் என்பதிலே வியாபாரம் என்பது இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேதத்தினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய சமயமானது இக பர ஸ்ரேயஸ் என்று சொல்வார்கள். அருளில்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகில்லை. இப்படி அருளையும் பொருளையும் தரக்கூடியது, தரத்தை வளர்க்கக்கூடியது, திறனை வளர்க்கக்கூடியது, தன்மையை வளர்க்கக்கூடியது, நல்ல தன்மையினால், நிலையான தன்மையினால் நன்மையை அளிக்கக்கூடியது இந்து சமயம். அப்படி அந்த ஸ்திரத்தன்மை, சேஃப்டி, ஸ்திரத்தன்மை என்பது என்ன இருக்கிறதோ அந்த ஸ்திரத்தன்மையை நமக்கு அளித்து ஸ்டெபிலிட்டி என்று சொல்கிறார்கள். அந்த ஸ்டெபிலிட்டியை வாழ்க்கையிலே அமைத்து தருவதுதான் இந்து சமயம். தடுமாற்றம் இல்லாமல், நடுநிலை மாறாமல், மனது அலை பாயாமல், சஞ்சலமாக இல்லாமல், ஸ்திரமாக, தன்மையாக நாமும் நன்றாக வாழ்ந்து நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நன்றாக கவனித்துக் கொண்டு நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலையையும் கேடு விளைவிக்காமல் அனைத்து உயிரினங்களுக்கும் நல்லதை செய்து, அப்படி இன்றைக்கு இகோ ஃப்ரெண்ட்லி என்று சொல்லுகிறார்கள். அந்த பரியாவரணம், என்விரான்மெண்ட் என்று எதை சொல்கிறார்களோ, சுற்றுப்புற சூழ்நிலை, மனதளவிலேயும் அந்த சுற்றுப்புற சூழ்நிலை கெடக்கூடாது, அதற்கு கேடு வரக்கூடாது. கோபதாபங்களால் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு
தீங்கு விளைவிக்க கூடாது என்பதனாலே அந்த கோபதாபங்களை குறைத்தல் எப்படி, அசூயை பொறாமையை குறைத்தல் எப்படி, உழைப்பை அனைவரும் மேற்கொண்டு எளிமையாக வாழ்ந்து நாகரீகமாக வாழ்ந்து நம்பிக்கையுடன் வாழ்ந்து பரஸ்பர நம்பிக்கை, தன்னுடைய தன்னம்பிக்கை, இறைவன் மீது நம்பிக்கை, அந்த 3 நம்பிக்கைகளும் நமக்கு தேவை. தன்னம்பிக்கை, ஆத்ம விசுவாசம் என்று பெயர். தன்னம்பிக்கை இருந்தால்தான் நாம் எந்த பணியையும் முன்னெடுத்து கொண்டு செய்ய முடியும். அந்த தன்னம்பிக்கை இவர்களுக்கெல்லாம் இருந்தது. அதே போல பரஸ்பர நம்பிக்கை, இவர் மேல அவருக்கு நம்பிக்கை, அவர் மேல இவருக்கு நம்பிக்கை, அது பரஸ்பர நம்பிக்கை. ஈஸ்வர விசுவாசம், கலாச்சாரத்தின் மீது விசுவாசம். ஆகவே இந்த 3 நம்பிக்கையே 2 பேருக்கு இருப்பதனாலே இது போன்ற ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு அந்த ஏற்பாடு. தன்னம்பிக்கை, பரஸ்பர நம்பிக்கை, இறைவன் மீது, சாஸ்திரங்கள் மீது, நம்முடைய ஐதீகம் சம்பிரதாயங்கள் மீது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வளர்ப்பது இந்து மதம், இந்து சமயம், நம்முடைய கலாச்சாரம். இதெல்லாம் வளர்ப்பது என்றால் ஒரு நாளிலே வளரக்கூடியது அல்ல, ஒரு பிறவியிலே ஒரு ஜென்மாவிலே வளரக்கூடியதும் அல்ல. ஆகவே இந்த புண்ணியத்தினுடைய தொடர்ச்சி, பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சி வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது. புனர்ஜென்மா என்பதையும் பூர்வ ஜென்மா முன்பிறவி என்பதையும் நம்பக்கூடிய மதம் நம்முடைய மதம். எங்கேயோ புழுவாய் பிறக்கிலும் உன்னை நான் மறவாமல் இருக்க வேண்டும் என்று சொன்ன மதம் இந்த மதம். ஆகவே இந்த மதமானது, இந்த சமயமானது நிலையானது, நிரந்தரமானது, நிம்மதியை தரக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த மதத்திலே, சமயத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய இந்து சமயமானது விஞ்ஞான பூர்வமானது, அறிவியல் பூர்வமானது. ஆகவே இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடியது நம்முடைய இந்து சமயம். அது நிலமாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், நெருப்பாக இருக்கட்டும். நெருப்பு போன வாரம் பார்த்தோம், ஒரு இமாலய தேசத்திலே இந்த நெருப்பினால வந்த சிரமங்களை பார்த்து ஒரு இந்து நாடு என்று சொல்லக்கூடிய உலகத்திலேயே இந்து நாடாக அறியப்பட்டது இந்தியா. இந்து நாடாக அறிவிக்கப்பட்டது நேபாளம். இந்தியா என்பது இந்துக்களுடைய நாடாக அறியப்பட்டது, இந்துக்களுடைய நாடாக அறிவிக்கப்பட்டது நேபாளம். அப்படி இருந்த அந்த நேபாளத்திலே ஏதோ ஒரு குழப்பங்கள், அதிலே இந்த அக்னி பிரமாதம், அக்னியின் மூலமாக ஏற்பட்ட சில சிரமங்கள். இப்படி நிலத்தை, நீரை, நெருப்பை, காற்றை, இந்த காற்றை நிர்வாகம் செய்வது, தினசரி பிராணாயாமம் செய்வதன் மூலமாக, தினசரி ஆசனங்களை செய்வதன் மூலமாக, தினசரி பிரதட்சிணங்களை செய்வதன் மூலமாக, தினசரி சூரிய நமஸ்காரங்களை செய்வதன் மூலமாக, தினசரி சந்தியாவந்தனத்தை செய்வதன் மூலமாக, இப்படி பல்வேறு அனுஷ்டானங்களின் மூலமாக அந்த வாயு என்பதை உபாசனை செய்யக்கூடிய ஒரு மரபு நம்மிடத்திலே இருந்து வருகிறது. அதே போன்று இடைவெளி ஆகாயம் என்பது அது சிதம்பரம் என்பது. அந்த இடைவெளி என்பது அது எந்த விஷயத்துல இருக்கக்கூடாதோ அந்த விஷயத்துல இருக்கக்கூடாது. தகவல் இடைவெளி, தகவல் சாதனங்கள் இன்றைக்கு இருக்கின்றன. ஆன்மீகத்தை பொறுத்தவரையிலே தகவல் இடைவெளி, தலைமுறைக்கு இடைவெளி என்றெல்லாம் இருக்கிறது. அந்த தலைமுறை இடைவெளி இல்லாமல் இந்த அர்ச்சகர் என்கிற பாரம்பரியம் இடையூறு இல்லாமல், இடைவெளி இல்லாமல், இடைஞ்சல்கள் இல்லாமல் தொடர்ந்து இந்த அர்ச்சகர் என்கிற ஒரு பாரம்பரியம் இந்த நம்மளுடைய நாட்டிலே சிறப்பாக விளங்குவதற்கான ஒரு உத்வேகத்தை அளிப்பதாகவும் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த
பாரம்பரியம் தொடர வேண்டும். பரம்பரை என்பது சிறந்து விளங்க வேண்டும். பரம்பரை என்பது வம்சத்தை சார்ந்தது, பாரம்பரியம் என்பது தர்மத்தை சார்ந்தது. ஆகவே வம்சமும் வளர வேண்டும், தர்மமும் வளர வேண்டும். அதற்கான அடித்தளத்தை, அஸ்திவாரத்தை, ஆரம்பத்தை நமக்கு அறிவிக்கக்கூடியது, உணர்த்தக்கூடியது தர்மம். ஆகவே அந்த தர்மத்தை நாம் காக்க வேண்டும். தர்மத்தை காத்தால் உலகத்தை காக்க முடியும். அந்த தர்மம் என்பது பசுமாட்டை நன்றாக பராமரியுங்கள் என்று சொல்கிறது. ஒரு அரச மரத்தை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறது. ஒரு வேப்ப மரத்தை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறது. இன்றைக்கு இவ்வளவு பேனல், இவ்வளவு லைட்டு எல்லாம் இருந்தாலும், இந்த நிகழ்ச்சிக்காக இவ்வளவு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டாலும், அந்த வேப்ப மரங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த அரச மரம் என்பதும் நமக்கு இந்துக்களை பொறுத்தவரையிலே அந்த சோமவாரமும் அமாவாசையும் சேர்ந்த அந்த நாளிலே அந்த புத்திர சந்தானத்திலிருந்து ஆரம்பித்து பல்வேறு கோரிக்கைக்காக அது சுற்றக்கூடிய அரசமர பிரதர்சனமும் நமக்கு முக்கியம். அந்த அரசமர பிரதர்சனத்திலிருந்து ஆரம்பித்து கிரிவலம் வரையிலே அனைத்தும் நமக்கு முக்கியமானது. இந்துக்களை பொறுத்தவரையிலே அது ரொம்ப முக்கியமானது. ஆகவே ஒரு இந்து சமயம் என்பது அறிவியல் பூர்வமானது. இந்து சமயம் என்பது அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியது. இந்து சமயம் என்பது ஒரு சமுதாய மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டது. நான் மாத்திரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்காமல், யான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் பெற்ற இன்பத்தை பிறர் பெற வேண்டும் என்று பரந்த மனத்தை உடையவர்கள் நினைக்கலாம். அதையும் தாண்டி எனக்கு இன்பம் இல்லாவிட்டாலும் அல்லது எனக்கு துன்பமே வந்தாலும் யாருக்கும் சிரமம் ஏற்படக்கூடாது என்ற அளவுக்கு உயர்ந்த மனப்பான்மையோடு நம்முடைய முனிவர்கள் குகையிலே உட்கார்ந்து கொண்டு, மலையிலே உட்கார்ந்து கொண்டு, காட்டிலே உட்கார்ந்து கொண்டு, கடற்கரையிலே உட்கார்ந்து கொண்டு, ராமேஸ்வரம் போன்ற கடற்கரையிலே உட்கார்ந்து கொண்டு, திருச்செந்தூர், தூத்துக்குடி பல ஊரிலே உட்கார்ந்து கொண்டு, அதே போன்று நதிக்கரைகளிலே கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, காவேரி நதிக்கரைகளிலே உட்கார்ந்து கொண்டு, குளக்கரைகளே உட்கார்ந்து கொண்டு, இப்படி மௌனமாக இருந்து அவர்கள் தன்னுடைய கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் மேம்படுத்தப்படும் வாழ்ந்து, அப்படி திருவங்கமாலையிலே சொன்ன விதத்திலே நம்முடைய உடம்பானது, சரீரமானது இறைவனால் படைக்கப்பட்டது. அந்த இறைவனால் படைக்கப்பட்ட இந்த சரீரமானது நல்ல பணிகளுக்கு உபயோகப்பட வேண்டும். ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார், சா வசனா தே நயனே சாவேவ கதம் சயேவ கிருதகிருத்யः யா ஏ யோ வர்க்கம் வததி ஈக்ஷேதே சதா அர்ச்சதः ஸ்மரதி என்பதாக சிவானந்த நகரிலே இந்த திருவங்கமாலையினுடைய கருத்தும் அதுவும் ஒருமித்த கருத்தாக அமைந்திருக்கிறது. அதுதான் நாக்கு. எது இறைவனுடைய பெயரே சொல்கிறது. சிவ சிவ சிவா என்றோ, நாராயண நாராயணா என்றோ, முருகா முருகா என்றோ, சுவாமியே சரணம் ஐயப்பா என்றோ, அம்மனுடைய பெயரை துணையென்று நின் அருளை தொடர செய்து நல்வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும். ஓம் நம சக்தியென நவிலாய் நெஞ்சே என்பதாக பாரதியார் குறிப்பிடுகிறார். நமோனம ஓம் சக்தியென நவிலாய் நெஞ்சே என்று சொல்கிறார். அப்படி இறைவனுடைய நாமாக்களை சொல்வதுதான் நாக்கு. வதத்தி ஈச்சேதே, அதுதான் கண்கள். இதுதான் இறைவனை பார்க்கிறது. இறைவனுடைய பாதத்திலிருந்து தொடங்கி சிரசு வரையிலே இருக்கக்கூடிய மங்களமான எஸ்ஸிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வ மங்களா சயோகோ சம்ஸ்மரணா பும்சாம் சர்வதோ ஜெய மங்களம். அந்த இறைவனுடைய ரூபத்தை நாம் தரிசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நமக்கு வெற்றியும் கிடைக்கிறது, நல்ல சிந்தனைகளும் வளர்கின்றன. நிந்தனைகள்
இல்லாமல் சிந்தனையோடு வாழ்வதுதான் நாகரிகம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த எண்ணம் என்பது அந்த இறைவனுடைய சொரூபத்தை நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு அந்த எண்ணம் உருவாகிறது. அதுதான் ஆதிசங்கரர் சொல்லி ஈர்ச்சேதே, எதுக்கு எந்த கண்கள் இறைவனை பார்க்கின்றன, நல்லதை பார்க்க வேண்டும். அதுதான் சுப்பிரபாதம் என்பதாக திருப்பதியிலே அந்த வெங்கடேஸ்வர சுவாமிக்கு தினமும் சுப்பிரபாதம் என்பதாக பிராம முகூர்த்தத்திலே அவர்கள் அந்த சுப்பிரபாதத்தை சொல்லி விடுகிறார்கள். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட ரசா ஜீவனா கர்த்தவ்யம் தெய்வமோ அன்பிகம் உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்தா தைலோக்கியம் மங்களம் கூறி என்பதாக அந்த 3 உலகத்தையும் நீங்கள் நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்பதாக அந்த சுப்பிரபாதத்தை சொல்லக்கூடிய சமயம் நம்முடைய தர்மம், நம்முடைய இந்து மதம். அப்படி அந்த நல்லதை பார்க்க வேண்டும்.